கணவர் இறந்து இப்போ 6 மாதம் ஆகுது. பொண்ணு மட்டும்தான் இப்போ ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கா. மந்த்லி 8000 மட்டும் சேலரி வாங்கிட்டு இருக்கா. காலேஜ் ஃபீஸ் ஒன்றும் கட்டலை பாப்பாவுக்கு. போன செருப்பு அவங்க டேடி இருந்தப்போ கட்டினது தான். அது இன்னும் கட்டாமல் வேறு எந்த வருமானமும் இல்லை எங்களுக்கு. ஒரு 8000 வச்சு தான் ஆமாம் ரன் பண்ணி. அதனால் பாப்பாவுக்கு படிக்க வைக்கிறதும் பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. பிள்ளைக்கு படிக்க வைக்கிறது தான் இப்போ பெரிய. அது டிஸ்கன்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிச்சு. நிப்பாட்டிடுறேன் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ட்டு. அவங்க அப்பா இல்லாத மாதிரி இருக்கிறது. இப்போ அந்த மளிகை ஜாமான் வாங்கி வாடகை கட்டி எல்லாமே பார்க்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. அவங்க அப்பா இல்லாமல் இருக்கிறது பிள்ளைங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. அழுதுகிட்டே தான் இருப்பா டெய்லியுமே. அவள் ரிலேட்டிவ் இருக்காங்க, ஆனால் யாருமே செய்யலை. கேட்டேன், கேட்டுட்டு பாப்பாவுக்கு படிப்பு செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். யாருமே செய்யலை. கேட்டுட்டு தர்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யலை. 1 மாதம் வரைக்கும் எல்லாருமே கூட இருந்து எல்லாமே பார்த்து நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க. நாங்கள் எப்படி இருக்கோம்னு கேட்குறது கூட இப்போ யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க அப்பாவே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. படிப்பாக இருக்கட்டும், இந்த நோன்பு டயத்துலலாம் ஒரு 150 பேருக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே திங்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை அதை கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட பிறந்த மொத்தம் எத்தனை பேருமா? என் கூட பிறந்த 2 அக்கா. ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் அக்கா வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கிட்ட யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்களா? யார்கிட்ட ரிலேட்டிவ் கிட்ட கேட்டோம். அவங்க பண்ணலை, அதனால விட்டுட்டோம். ஸ்டாப் பண்ணிடலாம், கொஞ்சம் நம்ம வெளில எங்கேயாச்சும் ஏர்ன் பண்ண போகலாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரஸில் படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ எங்கள் சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்ண வராமல் இருந்ததுக்கு இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. கணவனை இழந்து 3 பெண் பிள்ளைகளோட தவிச்சிட்டு இருந்த ஒரு தாய்க்கு சகோதரரா கரம் கொடுத்திருக்காரு தாவேக தேனி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரான திரு செல்வகுமார் அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்துல தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளோட வசித்து வந்த ஒரு பெண்ணுடைய கணவர் 6 மாசங்களுக்கு முன்னாடி காலமாக வறுமையின் கொடுமையில அந்த குடும்பம் சிக்கி தவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 3 பெண் பிள்ளைகள்ல இளைய மகளோட காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாத சூழல் ஏற்பட தன்னுடைய படிப்பை விட்டு வேலைக்கு போகவும் நினைச்சிருக்காங்க. அப்போதான் அவங்க படிக்கிற காலேஜ்ல இருந்து கல்லூரி பேராசிரியையுடைய நண்பன் பேசுறதா சொல்லி ஒரு போன் கால் வந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, திரு செல்வகுமார் அவர்கள் தான். அதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த தாயும் மகளும் திண்டுக்கலுக்கு வந்த திரு செல்வகுமார் அவர்களை நேர்ல சந்திச்சு அவங்களுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தாவேகாவின் கொள்கையின்படி அந்த தாயையும் மகளையும் சந்திச்சு திரு செல்வகுமார் அவர்கள் அந்த பெண் பிள்ளையுடைய படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறதாவும் அந்த பெண்ணுடைய செமஸ்டர் ஃபீஸ் முழுசா நான் கட்டுறேன் அப்படின்னும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இனிமே வர படிப்பு செலவு எல்லாத்தையும் தான் ஏத்துக்கிறேன் அப்படின்னும் உறுதி கொடுத்திருக்காரு. இந்த பெண் பிள்ளைக்கு மட்டும் இல்லாம பல குழந்தைகளையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் படிக்க வச்சிட்டு இருக்காரு. தாவேக தேனி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரான திரு செல்வகுமார் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். வணக்கம் அம்மா. உங்கள் பேர் என்ன? உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேருமா? என்னோட பேர் ரேஷ்மா. எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 3 பொண்ணுங்க, நான் ஒரு ஆள் மட்டும். கணவர் இறந்து இப்போ 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுதுங்களா? சரிம்மா. என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? நான் வேலை பார்க்கல, வீட்டில் தான் இருக்கேன். நான் பொண்ணு மட்டும்தான் இப்போ ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கா. மந்த்லி 8000 மட்டும் சேலரி வாங்கிட்டு இருக்கா. மற்ற 2 பேர் படிக்கிறாங்களா? ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்ன படிக்கிறாங்க? பிஎஸ்சி ஐடி படிச்சுட்டு இருக்கா என்பிஆர் காலேஜில். காலேஜ் ஃபீஸ்லாம் எப்படிமா கட்டுறீங்க? காலேஜ் ஃபீஸ் ஒன்றும் கட்டலை பாப்பாவுக்கு. போன செருப்பு அவங்க டேடி இருந்தப்போ கட்டினது தான். அது இன்னும் கட்டாமல். வேறு என்ன வருமானமா உங்களுக்கு? வேறு என்ன வருமானம் வருது? வேறு எந்த வருமானமும் இல்லை எங்களுக்கு. இப்போ அந்த பொண்ணு சம்பாதிக்கிறது மட்டும்தான். ஒரு 8000 வச்சு தான் ஆமாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பாப்பாவுக்கு படிக்க வைக்கிறதும் பெரிய கஷ்டமாக தான். நீங்கள் எதுவும் வேலைக்கெலாம் எதுவும் போகிறது இல்லைங்களா? இல்லை, வீட்டில் இருந்து ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் ஜாப் இதாக மாட்டேங்குது. இந்த வீடு வந்து வாடகை வீடா இல்லை ஓன் ஹவுஸுங்களா? வாடகை வீடு தான். மாதம் எவ்வளோ வாடகை? இதுக்கு 6000 ரூபா. 6000 ரூபா. டயத்தில் 6000 ரூபாய் வாடகை போச்சுன்னா அப்புறம் மீதி 2000 வச்சு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான் ரன் பண்ணுறது. காலேஜ்லேருந்து சொன்னாங்க, உங்கள் மகள் படிக்கிற காலேஜ்னு சொன்னாங்க. இது போல் சொல்லிட்டு பாப்பா ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற போல் சொன்னாங்க. அது வந்து நமக்கு தகவல் வந்து இது காலேஜ் மூலிமா. அப்புறம் நம்ம ஓனர்கிட்ட சொன்னோம், இது போல் ஒரு பாப்பா ரொம்ப ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்கன்ற போல் சொன்னோம். சரி, அவர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னார். எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, என்ன ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் மூலிமா விசாரிக்கும் போது இன்னும் 2 செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுன்ற போல சொன்னாங்க. ஒரு செமஸ்டர் இப்போ கட்டுறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டி வரும்போது அடுத்த செமஸ்டர் நான் கட்டுறேன் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. உங்கள் மகள் இன்னும் எவ்வளோ படிக்கணுமோ அதுக்கான படிப்பு செலவு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வேறு எதனா உதவி இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு எதனா நம்ம
எதனா பண்ணலாம் பார்த்து. சரிங்களா? பிள்ளைக்கு படிக்க வைக்கிறது தான் இப்போ பெரிய முயற்சியாக இருக்கும். அது டிஸ்கன்டினியூ பண்ணுறேன்னு சொல்லுச்சு. வேணாம் படிப்பு நிப்பாட்டிடுறேன், ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ட்டு. சரி படிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்போ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ. அதான் காலேஜ்னு சொன்னாங்க, பாப்பா நல்லா படிக்கிற பாப்பான்ற போல சொன்னாங்க. ஆமாம். ஸோ ஒரு பண பிரச்சனையால அந்த பாப்பாவுடைய படிப்பு ஆமா. கெட்டுறக்கூடாதுங்கள. ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து அங்கேருந்து சொன்னாங்க, ஒரு மேடம் சொன்னாங்க. ஸோ அவங்க மூலியமா தான் நம்ம வந்திருக்கோம். சரி. இப்போ இந்த செமஸ்டர் எவ்வளோமா கட்டணும்? 32,000 ரூபா கட்டணுமா? 32,000 கட்டணுங்களா? சரி சரிம்மா. சரிம்மா, அதுக்கான இதுவும் நாங்கள் இப்போ கொடுத்துட்றோம். நீங்கள் பே பண்ணுறங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. சரி. வேறு எதனா ஹெல்ப் பண்ணால் கேளுங்க, நாங்கள் பண்ணித்தரோம். சரிங்களா? சரி. நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. யாரும் இல்லை, ஃபீஸ் கட்ட முடியல, பாப்பா படிக்க முடியல அவங்க அப்படின்ற அப்பா ஒரு இல்லாத மாதிரி இருக்கிறது. இப்போ அந்த மளிகை ஜாமான் வாங்கி வாடகை கட்டி எல்லாமே பார்க்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. அவங்க அப்பா இல்லாமல் இருக்கிறது பிள்ளைங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. அழுதுகிட்டே தான் இருப்பா டெய்லியுமே. படிக்க வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும், வேணாம் அப்படின்ட்டு. அப்பா இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 6 மாதம் ஆகுது. கரெக்ட். 6 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னே அவர் தான் அப்போ தான் ஆமாம். எல்லாம் படிக்க வச்சு நல்லா பார்த்துனாரு. டிசம்பர் லாஸ்ட் செம் அவங்க கட்டினது. அதுக்கப்புறம் ஒன்றும் கட்டலை. அதுக்கப்புறம் எனக்கு கட்டல. மற்றபடி இந்த புக்ஸு, இந்த பஸ்ஸுக்கெலாம் என்னம்மா பண்ணுறீங்க? பஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தான் வரும். ம் பஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தான் வரும். ம் சரி சரிம்மா. நீங்கள் வேறு யாருக்குன்னா ஹெல்ப் எதனா கேட்டிங்களா? இது சம்மந்தமாக எதனா ஹெல்ப் கேட்டிங்களா யாருக்குன்னா? இல்லை, யார்கிட்டையும் கேட்கல நாங்கள். உங்கள் ரிலேட்டிவ்லாம் யாரும் இல்லைங்களா? ரிலேட்டிவ் இருக்காங்க, ஆனால் யாருமே செய்யலை. யாருமே செய்யலை. ஆமா. கேட்டிங்களா நீங்கள்? கேட்டுட்டு பாப்பாவுக்கு படிப்பு செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். யாருமே செய்யலை. கேட்டுட்டு தர்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யலை. எல்லாமே சொல்லுவாங்க, அந்த ஆமா. உறவுன்றது பேருக்கு தான் ஆமா. இருக்காங்க. 1 மாதம் வரைக்கும் எல்லாருமே கூட இருந்து எல்லாமே பார்த்து நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க. இப்போ இந்த 6 மாதத்து அளவில் நாங்கள் எப்படி இருக்கோம்னு கேட்குறது கூட இப்போ யாருமே இல்லாமல் போயிட்டாங்க இப்போ. எல்லாமே இப்படி தான். ஆமா. உறவுகள் இருந்தும் சில பேர் அனாதையாக இருக்க போல தான் ஆமா. இருக்காங்க. அதுபோல் தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆமா. எல்லாம் இருந்து எதுக்கு இப்போ கஷ்டப்படும் போது நம்ம கூட வந்து உதவணும். ஆமா. அதுக்கு தான் அந்த உறவுகள். ஆமாம். ஸோ என்ன சொல்கிறது, நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்து பொறாமப்படுத்த விட கஷ்டப்படும் இவங்க போது அப்பாவே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. படிப்பாக இருக்கட்டும், இந்த நோன்பு டயத்துலலாம் ஒரு 150 பேத்துக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றத அதை கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியுது புரியுது. இப்போ ஊருக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் ஆமா. இல்லாத போது தான் அந்த ஆமா. வலி ஒரு கஷ்டம். புரியுது. வேறு பாப்பாவுக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சுங்களா? ஒரு பாப்பாவுக்கு மட்டும் மேரேஜ் அவங்க அப்பா இருக்கப்போ ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி. இப்போ தான் போன வருஷம் தான் இவங்க அக்கா முடிச்சா. இசிஇ படிச்சிருக்கா. அதுக்குமே கரெக்டான வேலை இல்லை அப்படின்றதுனால அதுவுமே இப்போ 8,000 ரூபாய்க்கு மட்டும்தான் சம்பளத்துக்கு போய்கிட்டு இருக்கா. அது மேரேஜ் ஆன பாப்பா இல்லாமல் இன்னும் 2 பாப்பா இருக்காங்களா? ஆமாம். இன்னும் கல்யாணம் பண்ணணும், ஆமாம். படிப்புக்கே கஷ்டப்படுறீங்க. ஆமாம். இன்னும் அவங்க ஃப்யூச்சருக்கு இப்போ ஆமாம். கல்யாணம் பண்ணணும் அவ்வளோ இருக்குது. சரி சரிம்மா. நீங்கள் வேறு எதனா ஹெல்ப் இருந்தால் கூட சொல்லுங்கள். நம்ம சரி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேறு மூலியமாக பண்ணலாம். சரி. சரிங்களா? இப்போதைக்கு எங்கள் சார்பில் ஃபீஸ் கட்டுறோம். சரி. வேறு எதனா ஹெல்ப் பண்ணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி. நாங்கள் வேறு யார் மூலிமா இல்லை இவரே ஓனரே செய்ய முடிஞ்செல்லாம் செய்வார். சரி. அப்படிலாம் வேறு யாருனா கூட நாங்கள் பார்த்து உங்களுக்கு பண்ணி தரோம். சரிங்களா? என் பேர் அனிஷா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 84% வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டு 6 மந்த்க்கு முன்னாடி என் அப்பா இறந்துட்டாங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஸ்கன்டினியூ பண்ணிடுறேன்னு சொன்னேன். காலேஜ்லேருந்து ரெஃபர் பண்ணாங்க, இது மாதிரி ஃபீஸ் கட்டுவாங்க, நீ படி, நல்லா படிக்கிறேன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நான் கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்லா ஜாபுக்கு போய் நான் தான் என் ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் என் ஃபேமிலி கண்டிப்பாக நல்லா எடுத்து கூட்டிகிட்டு வருவேன். இது மாதிரி நானும் நிறைய பேத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். அதனால் இன்ஸ்பிரேஷனாக இதை எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக நல்லா படிப்பேன். உங்கள் கூட பிறந்த மொத்தம் எத்தனை பேருமா? என் கூட பிறந்த 2 அக்கா. ஃபஸ்ட் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் அக்கா வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்ட யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்களா? யார்கிட்டையும் ரிலேட்டிவ் கிட்ட கேட்டோம், அவங்க பண்ணலை, அதனால் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் காலேஜில் போய் நான் இப்படி சொல்லவும் அவங்க ரெஃபர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செம்மில் 84, அப்புறம் 83 இது மாதிரி தான் நான் போயிட்டுருந்தேன். ஓவரால் சிஜிபியும் 84ல் தான் இருக்கு. இப்போ அந்த ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னதான் அவங்களுக்கு அந்த மனநிலைமை எப்படி இருந்தது அந்த டைம்? ஸ்டாப் பண்ணிடலாம், கொஞ்சம் நம்ம வெளில எங்கேயாச்சும் ஏர்ன் பண்ண போகலாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரஸில் படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்பா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணாருங்களா? அப்பா எனக்கும் பண்ணுவாங்க, அவங்க சொசைட்டிக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு எந்த பயம் இருக்காது. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் எந்த பேக் ஸ்கோர்ஸ் எதுவுமே இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு.
இப்போ வீட்டில் அக்கா மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்களா? அக்கா மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. அந்த ஒரு இன்கம் வச்சு தான் நீங்கள் ஃபேமிலி ரன் ஆமாம், அந்த பண்ணுறீங்க. ஒரு இன்கம் மட்டும்தான். மந்த்லி ரெண்ட்டு, இபி இதெல்லாம் எல்லாமே அதில் தான் இருக்குது. காலேஜ்லேயும் சொன்னாங்க இது போலன்னு சொல்லிட்டு, ஒரு பாப்பா நல்லா படிக்கிற பாப்பா இருக்காங்க, அவங்க ரொம்ப ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போல் சொன்னாங்க. ஸோ அது கேள்விப்பட தான் நாங்கள் வந்தோம். சரி என்ன சொல்லிட்டு, ஒரு பணத்துக்காக ஒருத்தவங்க ஒரு படிப்பை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றா போல். சரி அவனை சொல்ல, அவங்க அந்த பணத்தை நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க படிக்கிறத படிக்கட்டும், அவங்க இதே போல் படித்து பிறாலானா அவங்க ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்திருக்கோம் ஹெல்ப் பண்ணேன். உங்களுக்கு இந்த செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோமா? 33,000 வரும். இன்னும் மொத்தமாக 2 செமஸ்டர் கட்டணுமா? 2 செம்மு. ஒரு செம்முக்கு 33,000. இப்போ இந்த செமஸ்டர் இன்னும் கட்டலை? ஒன்றும் கட்டலை. இது இல்லாமல் இன்னொரு செமஸ்டர் இருக்குது. ஆமாம். இப்போ காலேஜ் போகிறீங்களா இல்லை? காலேஜ் போயிட்டு தான் இருக்கேன். உங்கள் காலேஜ்லேருந்து யாருனா மேடம் யாருனா சொன்னாங்களா? சொன்னாங்க இது மாதிரி வருவாங்க அப்படின்ட்டு. சரிம்மா, இப்போது இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டிடுறோம். இப்போ நாங்கள் எங்கள் ஓனர் சார்பில் கட்டிடுவார் உங்களுக்கு. சரி. இப்போ அடுத்த செமஸ்டர் எப்போ டியூ டேட் வருதோ அப்போ சொல்லுங்கள். சரி. அப்புறம் அவரும் கட்டி கொடுப்பாரு. வேறு எதனா ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்கள், நாங்கள் வேறு எதனா அரேஞ்ச் பண்ணி கூட உங்களுக்கு பண்ணித்தரோம். சரிங்களா? சரி. இப்போ வீட்டில் அம்மா மட்டும் தான் நாங்கள். ஆமாம். சரி ஓகே, இன்னும் ஒரு 6 மாதம்னு நினைக்கிறேன். இந்த 6 மாதம் முடிச்சுன்னா இன்னொரு 6 மாதம். ஆமாம். சரி, நீங்கள் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நீங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. சரி. இதே போல் மற்றவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரி. நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? சரி. சரிங்களா? நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை ரிலேட்டிவ் கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கஷ்டம் உங்களுக்கு வேணாம். சரிங்களா? சரி. ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம். அது வெளியில் தெரியாது. சரி. மற்றபடி நிறைய பேருக்கு வெளில தெரியாது, இவங்க இந்த கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறாங்க வெளில தெரியாது. அது நம்ம வெளில தெரிய வரும்போது தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முன்னு வருவாங்க. சரிங்களா? இப்போ உங்கள் காலேஜ் மூலிமா தான் எனக்கு இந்த தகவல் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சரி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். சரிங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சேனலுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்ண வராமல் இருந்ததுக்கு இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு. நான் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும்.